நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி கார்த்திகை 1. பொதுவாக சபரிமலை செல்லும் பக்தர்கள் கார்த்திகை 1 மாலையிட்டால் ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லவும் மகர விளக்கு காணவும் சரியான கால நேரம் அமையும்னு சொல்வதுண்டு. ஆனா உண்மை என்னன்னா, ஏன் இந்த கார்த்திகை 1 மாலை போடுறதுக்கு உகந்த நாளுன்னா, பந்தல மகாராஜா சபரிமலை சன்னிதானத்தை கட்டுறதுக்கு கால் நட்ட நாள் தான் இந்த கார்த்திகை 1. அதனாலதான் இந்த நாள்ல நல்ல நேர காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை, கார்த்திகை 1 நாளே மாலை போட்டுடலாம் அப்படிங்கிறது சிறப்பா சொல்லப்படுது. சில பேருக்கு ஒரு மண்டலம்னா 41 நாளா, 45 நாளா, 48 நாளா என்ற சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 நவக்கிரகங்களும் சேர்ந்ததுதான் 48. இதன் மூலமாக தான் 48 நாள் விரதம் இருக்கிறதுனால அனைத்து நட்சத்திரங்களையும் ராசிகளையும் நவகிரகத்தையும் வழிபடுவதற்கு இணையானது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 48 நாள் முழுவதும் விரதம் இருக்காம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே வண்டியில போறாங்க, இல்ல வேறு ஏதோ சொந்த காரணத்துக்காகவோ குறைந்த நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி செல்றதுனால முழு பலன் கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மாலை போடுறதுக்கு முன்னாடி 3 நாள் இல்ல 5 நாளாவது முன்னக்கூட்டியே நீங்க வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தா நல்லது கெட்டது தீட்டு அசைவம்னு ஏதோ ஒன்று புழங்கிருப்போம். வீட்டையையும் பூஜை அறையையும் 3 நாளைக்கு முன்னாடியாவது சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கார்த்திகை 1ஆம் தேதி தான் மாலை போடுறீங்க அப்படின்னா, கன்னி சாமியா இருந்தாலும் இல்ல ஏற்கனவே மலைக்கு சென்ற சாமிகளா இருந்தாலும் மாலை போடுற நாளுக்கு முந்தின நாளே ஐயப்பன் சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்து சுத்தம் பண்ணி மாலையையும் தயார் நிலைக்கு எடுத்து வச்சுக்கணும். கன்னிசாமியா இருக்கும் பட்சத்துல அவசரமா மாலை போடுற அன்னைக்கே அப்பவே கடையில வாங்கி கோவில்லையோ வீட்லயோ கொண்டு வந்து போடுறது பண்ணாதீங்க. மாலை போடுறதுக்கு முந்தின நாளே மாலையை வாங்கி வச்சுக்கணும். சரி, எப்படிப்பட்ட மாலை வாங்குறதுன்னா, துளசி மாலையா இருந்தா அது ரொம்பவே சிறப்பு. ஆனா படிக மாலையா இருந்தாலும் ருத்ராட்ச மாலையா இருந்தாலும் ஒவ்வொரு மாலையும் அணிகிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது என்னன்னா, துளசி மாலையா இருந்தா மஞ்சள் கலந்த சுத்தமான நீரில் குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சு அதன் பிறகு சாதாரண நீரில் கழுவிட்டு மாலை போடுறதுக்கு எடுத்துட்டு போகலாம். படிக மாலைங்கிறது பூமிக்கு அடியில இருந்து எடுக்கப்படுற ஒரு வகையான புனிதமானது. எனவே தான் இந்த மாலையை பாலில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ருத்ராட்ச மாலையா இருந்ததுன்னா அது ஈசனுக்கு உரியது. எனவே பன்னீர்ல 2 அல்லது 3 மணி நேரம் ஊற வச்சு அதன் பிறகு சுத்தமான நீர்ல கழுவிட்டு மாலையை போட்டுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு மேல ஊற வைக்க கூடாதான்னு கேட்டா ஒன்னும் தப்பில்லைங்க, குறைஞ்சது தான் 2 மணி நேரம் உசிதம். அதே மாதிரி மாலையை வாங்கும் போது அதுல 108 என்ற எண்ணிக்கையில இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 108 என்ற எண் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் வீதம், 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தா 108 என்ற எண் வரும். அப்படின்னா 27 நட்சத்திரத்தோட பலனும் முழுசா கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். ஆனா ஏற்கனவே மாலை போட்டவங்களா இருந்தா சுத்தமான நீரில கழுவி மாலையை போட்டுக்கலாம். மாலை போடுற கன்னிசாமிகள் குருசாமிகள் கையிலையோ அல்லது கோவில் அர்ச்சகர் கையிலையோ போட்டுக்கலாம். ஆனா இந்த 2 பேர்கிட்டையுமே மாலை போட வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல தன்னோட பெற்றவங்க கையால வீட்லயே போட்டுக்கலாம். வீட்டுல நீங்க மாலை போடுறதா இருந்தா ஐயப்ப சாமி மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் பூ அணிவித்து நீங்க பூஜை செஞ்சு போட்டுக்கலாம். கோவிலுக்கு போற பட்சத்துல கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கிட்டு போய் பூஜை பண்ணிட்டு மாலை போட்டுக்கலாம். மாலை போட்ட நேரத்தில் இருந்தே நீங்களும் ஐயப்ப சாமியாவே பார்க்கப்படுவீங்க அப்படிங்கிறத மனசுல வச்சு சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷமிட்டு காலை மாலை என இருவேளை சரணம் விழிக்கணும். ஐயப்பனுக்கு உரிய துதிகளும் நாமமும் மந்திரமும் நிறையவே இருக்கு. என்றாலும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஓங்கி உற்சாகமாக சந்தோஷமாக மனதார மனதில் நிறுத்தி வணங்கும் போது வேண்டிய வரம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவையும் லைக் பண்ணுங்க. இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் 18 என்ற எண் ரொம்பவே நெருக்கம் கொண்டதுன்னு சொல்லலாம். குருச்சேத்திரம் நடந்தது 18 நாள். அதில் 18 வகையான படைகளும் மகாபாரதத்தில் 18 பருவங்களும் 18 பகுதிகளும் இருக்கின்றது. பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கிறது. அதுபோல சபரிமலையின் 18 படிகளுக்கும் ஏதோ பின்னி பிணைந்த காரணம் இருக்கும். இதற்கு பல காரணங்கள் கூறினாலும் முதற்காரணம் இந்த கோவில் 18 மலைகளால் சூழப்பட்டுள்ளது. அது
பொன்னம்பலமேடு, கவுண்டன்மலை, நாகமலை, சுந்தரமலை, கரிமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, ஸ்ரீபாதமலை, தேவமலை, நிலக்கல்மலை, தலைப்பாறை மலை, சிற்றம்பலமலை, கல்கிமலை, புதுச்சேரிமலை, காலக்கெட்டிமலை, இஞ்சிப்பாறை மலை, சபரிமலை, நீலிமலை போன்ற 18 மலைகளை உணர்த்துவதுதான் 18 படிகள் என்றும் சொல்வதுண்டு. அதேபோல் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தற்பெருமை, அகங்காரம், பிறரை இழிவுபடுத்துதல், பொறாமை, இல்லறப்பற்று, புத்திர பாசம், பணத்தாசை, பிறவிவினை, செயல்வினை, பழக்கவினை, மனம், புத்தி என்ற 18 பந்தத்தோடு தொடர்பு படுத்தியும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. அதுபோல 18 படிகளின் சிறப்பம்சமா பார்க்கப்படுறது என்னன்னா, முதல் படி பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து இறையருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வினை அளிக்கிறது. இரண்டாம் படி உணர்த்துவது சாங்கிய யோகம். பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது. மூன்றாம் படி கர்ம யோகத்தை உணர்த்துது. உபதேசம் மட்டும் போதாது, மனம் பக்குவம் அடைய வேண்டும். அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துகிறது. நான்காம் படி என்னன்னா ஞான யோகம். பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை குறிக்கிறது. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான், எனது என்ற சிந்தனை இன்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகிறது. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் மிக இன்றியமையாதது. ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவை இழுத்த இழுப்புக்கு செல்லாமல் தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட ஐம்புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையில் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம் படி அமைந்துள்ளது. ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம். அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைக்கிறது. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். எப்போதும் இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகள் அற்று இருப்பது. ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜகுஷ்ய யோகம். கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை. உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் காண வைக்கிறது. பத்தாம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுகிறது. 12ஆம் படி பக்தி யோகம். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது. 13ஆம் படி சேத்திர வியாக யோகம். எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையினை உணர வைக்கிறது. 14ஆம் படி குணத்ரய வியாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை களைந்து இறையருளுக்கு பாத்தியமாவதையே காட்டுகிறது. 15ஆம் படி புருஷோத்தம யோகம். தீய குணங்களை விட்டொழிந்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தெய்வாம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுகிறது. 16ஆம் படி இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுகிறது. 17ஆம் படி சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். 18ஆம் படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தந்து நமது வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். ஐம்பொறிகள், ஐம்புலன்கள், 5 கோவில்கள் இவற்றை கடந்து மனம் ஒன்றி வழிபட்டாலே ஐயப்ப சாமியின் திருவருள் நம்மை வந்து சேரும் என்பதும் 18 படிகளின் தாற்பயமாக உள்ளது. மற்றும் ஐயப்பன் தனது 18 கருவிகளை கொண்டு 18 படிகளை உருவாக்கினார்னும் சொல்லப்படுது. அது வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிந்திபாவம், பரிசை, குந்தம், ஈட்டி, கைவாள், முன்தடி, கடுத்திவை, பாசம், சக்கரம், ஹளம், மழு, முசலம் ஆகிய 18 படிகளில் 18 தெய்வங்களும் வாசம் செய்கிறாங்க. முதல் படி சூரிய பகவான், 2ஆம் படி சிவபெருமான், 3ஆம் படி சந்திர பகவான், 4ஆம் படி பராசக்தி, 5ஆம் படி அங்காரக பகவான்,
6ஆம் படி முருகன், 7ஆம் படி புதன் பகவான், 8ஆம் படி விஷ்ணு, 9ஆம் படி வியாழன், 10ஆம் படி பிரம்மா, 11ஆம் படி சுக்கிர பகவான், 12ஆம் படி லட்சுமி, 13ஆம் படி சனி பகவான், 14ஆம் படி யமதர்மராஜன், 15ஆம் படி ராகு பகவான், 16ஆம் படி சரஸ்வதி, 17ஆம் படி கேது பகவான், 18 விநாயக பெருமான். இதில் ஒற்றைப்படையில் நவகிரக தேவதாரர்களும் 2ஆம் படை வரிசையில் தெய்வ குடும்பமும் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவேதான் படி பூஜை சபரிமலையில் சிறந்த முறையில் செய்யப்படுகிறது. படி பூஜை நடைபெறும் தினத்தன்று 18 படிகளை பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே 18 படி ஏறும் இடத்தில் பிரார்த்தன தந்திரி 18 வெள்ளி கலசங்களை வைத்து படி பூஜை செய்கிறாங்க. 18 படிகளும் வெள்ளி மற்றும் பித்தளை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நெய்வேத்தியம் காட்டிய பின்பு பிரசன்ன பூஜை செய்வாங்க. பிறகு கற்பூர ஜோதி ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சபரிமலை பிரார்த்தன தந்திரியும் மேல் சாந்தியும் மற்றும் சில பக்தர்களும் படியேறி செல்வாங்க. பிறகு சன்னிதானத்தில் ஐயப்பனுக்கு அரவண பாயாசம் நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காண்பிப்பாங்க. இந்த 18 படிகளும் ஒரே கல்லினால் ஆனது. எல்லா படிகளும் 9 அங்குல உயரமும் 5 அடி நீளமும் கொண்டது. தேங்காய் உடைத்து படிகள் தேய்வதை தடுக்கும் பொருட்டு திருவாங்கூர் தேவஸ்தானம் 1985ஆம் ஆண்டுல அக்டோபர் மாதம் பஞ்ச லோகத்திலால் ஆன தகடு செஞ்சு படிகள் மேல அமைச்சிருக்காங்க. தற்போது 2015இல் மீண்டும் தகடுகள் சேதமடைஞ்சதால அக்டோபர் 2015ல் புது கவசம் படிகளுக்கு சாத்தப்பட்டிருக்கு. இந்த 18 படிகளில் இருமுடி கட்டு இல்லாமல் படியேறி வர சிலருக்கு மட்டுமே உரிமை உண்டு. அவர்கள் பந்தலராஜ குடும்பத்தினர், தாந்திரிகள் மற்றும் மகர சங்கராந்தி அன்று திருவாபரண பெட்டியை சுமந்து வரும் ராஜ பிரதிநிதி. எந்த அளவுக்கு சபரிமலை செல்ற பக்தர்கள் சன்னிதானத்தில் இருக்கிற ஐயப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை தான் கோவில்தாரர்களும் சரி பக்தர்களும் சரி இந்த 18 படிகளுக்கும் கொடுக்குறாங்க. அதனால தான் அதை பற்றின பதிவை இந்த வீடியோவில் பதிவேற்றிருக்கோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.